வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வச்சுகளுக்காக பதிவு தான். தென்னந்தோப்பில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தென்னங்கழிவு இருக்கும். தேங்காய் மட்டை, அரக்க மட்டை, அப்புறம் ஓலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவுல தான் சேரும். இதெல்லாம் ஒரு பக்கம் சேமித்து வச்சுப்போம், குட்டா இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிப்போம் தென்னந்தோப்பில். அது எரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா மண் வளம் கெடும். அப்புறம் தீ வந்து அனல் வந்து தென்னந்தோப்புக்கு போகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எரிக்காம உரமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம எம்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரெட்டர் 2 டைப்ஸ் ஆஃப் ஷ்ரெட்டர் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 HP 40 HPக்கு மேலே ஓடுற ஷ்ரெட்டரு. 40 HPக்கு மேலே டிராக்டரில் வந்து நான் பிடிஓவில் அட்டாச் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுந்தையே பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக தூள் ஆக்கிடுது. இந்த கழிவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எடுத்து தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு தோப்புகளுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி சின்னதாக மினி சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஷெட்டர் விட்டுருக்காங்க. இந்த மிஷினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஷெட்டருக்கும் பல்வரிசர் அப்படிங்கிறனால மட்டைகளை ஃபுல்லாக தூள் ஆக்கிடும். 40 HPக்கு மேலே இந்த மிஷின் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 40 HP கீழே டிராக்டரில் வச்சு நம்ம பாக்கு தோட்ட கழிவுல இந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சு